ஃபோனு பர்மிஷன் கிடையாது. ஃபோனு வைக்க போகிறோம். இவ்வளோ தான் என்ட்ரு. அடுத்து வெளியில் வந்துட்டு போடுறேன் பாருங்கள். இதுதான் மொபைல் அலௌட்டு ஈசாக்கில். சரி, அப்படி இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிடலாம். நியாயமான விலை, சாப்பாடு நல்லாயிருக்கு. 130 ருபீஸு. வடை, பாயாசம், பப்படம், 2 கூட்டு, நல்ல சாப்பாடு இருக்குது. இந்த கோயில் இதில் எப்படி வந்தீங்கன்னா கூட்டம் இருக்குது, மாட்டு வண்டி இருக்குது. நமக்கு எதில் போகணுமோ போய்க்கிடலாம். எப்படி நம்ம நடந்து போனோம்னா நம்ம ஃபோட்டோ எடுக்கிற செல்ஃபி எடுக்கிற சிவலிங்கம் வரும், அது நம்ம பார்த்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்த உடனே கோயிலுக்கு போயிடணும். ஏன்னா 1:30க்கு 2 கோயில் அடைச்சிருவாங்க. எப்போ காலையில் வந்தாலும் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிடணும். சரியா? இங்கே இருந்து இங்கே எப்போனாலும் நம்ம செல்ஃபி எடுக்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு தான் இந்த மாட்டு வண்டி இதெல்லாமே. இந்த வழியாக போய் பார்க்கலாம். நடந்து கூட பார்க்கலாம், மாட்டு வண்டியில் கூட பார்க்கலாம். அவங்களோட விருப்பங்கள். இப்படி தான் போகக்கூடியது. இதை வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி மாட்டு வண்டியில் போகலாம். ப்ளஸ் இந்த ஈசாக்கு பார்க்கறதுக்கு, சிலைகள் பார்க்கறதுக்கு போகலாம். இந்த பாருங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்தால் ஒரு நாள் போயிடும், ஒரு நாள் வேணும். நல்ல பொறுமையாக சுற்றி பார்த்து வர்றதுக்கு வேணும். திருப்பி இந்த மாடு கிடக்கலாம், கோயில் மாடு. இதில் தான் இந்த மாதிரி வந்து இழுத்துட்டு போவாங்க. மாடு இழுத்துட்டு போவோம் சவாரி. இது வந்து சார்ஜ் உண்டு. எவ்வளோ சார்ஜுன்னு தெரியவில்லை. நம்ம நடந்து போகிறோம். அதுதான் நம்ம ஈசாக்கு வந்துட்டோம். இப்போ காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இப்படி தான் ஒரு ஆளாக வந்து பேசுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.